வெளிநாடு வாழ் இந்தியரிடம் 4,65,00,000 ரூபாய் மோசடி செய்த சிவகங்கையைச் சேர்ந்த போலி சாமியாரை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த ராமதாஸ் குவைத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் உயர் பதவியில் உள்ளார். இந்த நிலையில் அவருடன் பணியாற்றிய அஷ்ரப் அலி என்பவர் மூலம் சிவகங்கையைச் சேர்ந்த சித்தரான ரவி அறிமுகமாகியுள்ளார். ரவியிடம் நிறைய சக்தி இருப்பதாக கூறியதை நம்பிய ராமதாஸ் ஆசிரமம் கட்ட சுமார் 4,65,00,000 ரூபாய் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குவைத்திலிருந்து சிவகங்கை வந்து பார்த்தபோது 45 வயதான சாமியார் ரவிக்கு இளம் பெண்ணுடன் திருமணம் நடந்திருப்பதும் அனுப்பிய பணத்தில் ஏராளமான சொத்துக்கள் வாங்கியிருப்பதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து சாமியாரால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராமதாஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீஸ் சாமியார் ரவியை போலீசார் கைது செய்தனர். கடவுள் இருக்காரு, நல்ல ஆபீசர்ஸ் கூட டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கிறது தெரிய வந்தது. அதனால எனக்கு இவங்க பண்ணது இப்போ ரொம்ப எனக்கு பைசா கிடைச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்க நடவடிக்கையில் இருந்து தெரிய வந்தது. இதைத்தான் நான் தெரியப்படுத்துக்கிறேன். என்னை மாதிரி பிறர் ஏமாந்து போயிடக்கூடாது, போலி சாமியார்களை கண்டு ஏமாறக்கூடாது. நான் என்னுடைய விதிவசத்தில் நான் ஏமாந்து போயிட்டேன். இவ்வளோ படிச்சிருந்தும் முட்டாளாயிட்டேன் நான். அது எனக்கு இது சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருந்தால் கூட, நான் சொல்கிற வெக்கப்பட்டு சொன்னால் கூட அடுத்தவங்க இந்த மாதிரி ஏமாறாமல் இருந்தாலே போகிறேன் எனக்கு.